வெல்கம் டு தமிழில் உயிரியல் 12ஆம் வகுப்பு தாவரவியல் பாடம் 1. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம். இந்த படத்துக்கு வாங்க. இப்ப இந்த ஒன்னே ஒண்ணு இருக்கு பாருங்க, இங்க டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த ஒண்ணு உள்ள வெட்டி பார்த்தோம்னா அதோட உள்ள அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப இத வெட்டினோம்னா எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி 4 போர்ஷனா தெரிய போகுது. அதாவது இன்னும் சிம்பிளா போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பட்டர்ஃப்ளை ஷேப் பார்த்தோம்ல, இந்த மாதிரி இப்ப 4 லோபு மாதிரி இது தெரியும். ஓகேவா? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அமைப்பு தான் இப்ப வெட்டினா தெரிய போகுது. வாங்க பார்க்கலாம். பையின் குறுக்கு வெட்டு தோற்றம் மகரந்த அறை மகரந்த சுவரால் சூழப்பட்டுள்ளதை காட்டுகிறது. இது இரு மடலுடைய இருப்பை அமைப்பு. இதை நல்லா கவனிக்கணும். டைத்தீக்கஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரு மடலுடைய இருப்பை அமைப்பு டைத்தீக்கஸ் அப்படின்னா, இந்த படத்துக்கு கீழே வாங்க. இங்க உங்களுக்கு ஒரு படம் கொடுத்திருக்காங்களா? இதோ பாருங்க. இதுதான் அந்த பட்டர்ஃப்ளை ஷேப். உங்களுக்கு இங்க இருக்க தெரியுதா? இதை வெட்டி காமிச்சிருக்காங்க பாருங்க. அந்த மகரந்தத்தை வெட்டி காட்டும் போது 2 அறை இருக்கு. இது ஒண்ணு இப்படி க்ளோஸா இருக்கும் போது 2 அறையா தெரியும். வெட்டும் போதுதான் உங்களுக்கு 4 போர்ஷனா தெரியும். ஓகேவா? அப்ப 2 அறை உடைய ஒரு டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மகரந்த பை 4 விந்தகங்களை கொண்டது. முதிர்ந்த மகரந்த பையின் குறுக்கு வெட்டு தோற்றம் படம் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாருங்க, மகரந்த பை சுவர் கொடுத்திருக்காங்க. மகரந்த பை சுவர்னா நமக்கு 2ல இருந்து 5 அடுக்கு வரைக்கும் உருவாகும்னு படிச்சோம் இல்லையா போன கிளாஸ்ல. இப்ப அதுல பாருங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு. புறத்தோல், எண்டோதீசியம், இடையடுக்குகள், டபீட்டம் அப்படின்னு 4 லேயர் இருக்கு. 4மே எங்க இருக்கு பாருங்க. புறத்தோல், எண்டோதீசியம், இடையடுக்கு, டபீட்டம் அப்படின்னு 4 லேயர் இருக்கு. ஓகேவா? அதுல ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம்னா புறத்தோல் பத்தி பார்க்க போறோம். இந்த புறத்தோலுங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஒரு ஓரடுக்கு செல்களால் ஆன ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மகரந்தம் அந்த முழு ஸ்ட்ரக்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஓரடுக்கு செல்களால் ஆன ஒரு லேயர். இது என்ன செய்யும்? அந்த உள்ள இருக்க அந்த மகரந்தம் அந்த பை வளர வளர அதுவும் என்ன பண்ணிட்டே இருக்கும்? பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான் புறத்தோல். அடுத்தது பாருங்க, செகண்ட் லேயர் யாருன்னா எண்டோதீசியம் கொடுத்திருக்காங்க. இது பொதுவாக புறத்தோலுக்கு கீழே உள்ள லேயர் தான் யாருன்னா எண்டோதீசியம். இதுவும் ஓரடுக்கு செல்களால் ஆனதுதான். இந்த ஓரடுக்கு செல்கள்ல என்னவால ஆயிருக்குன்னா செல்லுலோசால் ஆன பட்டைகளை தோற்றுவிக்கிறது. இந்த உள்ள இருக்க அந்த அடுத்த லேயர்ல பாத்தீங்கன்னா செல்லுலோசால் சூழப்பட்டிருக்கு அந்த எண்டோதீசியம் லேயரு. அடுத்து ஒரு முக்கியமான லைன் வருது, கவனிங்க. இச்செல்கள் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த எண்டோதீசியம்ங்கிறது என்ன பண்புல இருக்குன்னா நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மையில இருக்கு. ஏன் நீரை உறிஞ்சணும் அப்படின்னா, நமக்கு அந்த மகரந்த பை முதிர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த எண்டோதீசியம் லேயர் என்ன செய்யணும்? நீரை உறிஞ்சும் போது அளவுல பெருசாகி பட்டுன்னு வெடிக்கும். ஓகேவா? அந்த ஸ்டோமியம் இருக்கு இல்லையா, அது பட்டுன்னு ஓப்பன் ஆகும் போது உள்ள இருக்க மகரந்த துகள்கள்லாம் என்ன செய்யும்? பூவை விட்டு வெளியில பறந்து வரும். ஓகேவா? நீர் உறிஞ்சும் தன்மை கொண்ட ஒரு தாவரம். அடுத்த லைன் பாருங்க. அதே அந்த நீர் உறிஞ்சும் தன்மை எதுல எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா, நீர்வாழ் தாவரங்கள்ல கிடையாது. சாற்றுண்ணி தாவரம், சாப்ரோபைட்டிக் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மூடிய பூக்களை கொண்ட தாவரங்கள் அடுத்தது மற்றும் தீவிர ஒட்டுண்ணி தாவரங்களில் மகரந்த பைகளில் எண்டோதீசியம் வேறுபாடு அடைவது இல்லை. ஏன்னா அந்த தாவரத்துல எண்டோதீசியம் இல்ல அப்படின்னா அந்த எண்டோதீசியம் நமக்கு வெளியில நிலவாழ் தாவரமா இருக்கும் போது அது என்ன பண்ணும்? பூக்கள் முதிர்ச்சி அடையும் போது அந்த மகரந்த பை முதிர்ச்சி அடையும் போது காய ஆரம்பிக்கும், ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ட்ரை ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காவே உள்ள இருக்க அந்த லேயர் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கிழிஞ்சு போக ஆரம்பிக்கும். அந்த எண்டோதீசியம் என்ன செய்யும்னா பட்டுன்னு கிழிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும். அதுவே தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுங்க காயுமான்னு கேட்டா கண்டிப்பா காயாது. சரியா? தண்ணிக்குள்ள இருக்கிற தாவரங்கள் மகரந்த துகள்கள் வெடிச்சு சிதற வைக்காது, காத்து மூலயமா பரவ வைக்காது. ஏன்னா அதுங்க தண்ணிக்கு அடியில இருக்கு, நீர் தண்ணிக்குள்ள இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த எண்டோதீசியம் கிழிஞ்சுதான் அதுல உள்ள மகரந்த துகள்கள் வெளில வரணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அந்த நீர்வாழ் தாவரங்கள்ல இந்த எண்டோதீசியம்ங்கிறது ஆப்சென்டா இருக்கு. அடுத்தது பாருங்க, 2 விந்தகங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் அமைந்த செல்கள் இத்தடிப்பு காணப்படுவதில்லை. இப்பகுதிக்கு ஸ்டோமியம் என்று பெயர். இந்த ஸ்டோமியம் எங்க இருக்கு படத்துல? இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கு ஸ்டோமியம். இப்ப இந்த ஸ்டோமியம் சின்னதா இருக்கும்போது மகரந்த பை வளர்ச்சி அடையும் போது இது இப்படி ஜாயினிங்ல இருக்கும். ஓகேவா? இப்படி தனித்தனியா கேப் இருக்காது, இப்படி ஜாயினிங்கா இருக்கும். அப்ப மகரந்த பை வளர்ச்சி அடையும் போது என்ன செஞ்சுக்கும்? இந்த ஸ்டோமியம் எண்டோதீசியம் எல்லாம் என்ன செஞ்சிருதுன்னா வெடிச்சிருது. விலகி போறதுனால உள்ள இருக்க மகரந்த துகள்களால என்ன பண்ண முடியும்? ஈஸியா வெளில பரவி வர முடியும். எண்டோதீசியத்தின் நீர் உறிஞ்சு தன்மையும் ஸ்டோமியமும் முதிர்ந்த மகரந்தப்பை வெடிப்பிற்கு உதவுகின்றன. அப்ப இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா மகரந்தப்பை வெடிச்சு மகரந்த துகள்களை சிதற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பாருங்க, எண்டோதீசியத்துக்கு கீழே உள்ளதான் யாருன்னா இடையடுக்குகள். எண்டோதீசியத்தை அடுத்துள்ள 2 அல்லது 3 அடுக்கு செல்கள் இடையடுக்குகளை குறிப்பிடுகின்றன. இவை குறுகிய வாழ் தன்மை உடையது. இந்த லைனை நல்லா கவனிங்க.
இதுக்கு என்ன தன்மை இருக்குன்னா குறுகிய வாழ் தன்மை, அதாவது எஃபிமெரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது கொஞ்ச காலம்தான் இருக்கும்னா, இது நடுவுல இருக்கு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த இடை அடுக்குகளானது எங்க இருக்குன்னா எண்டோதீசியத்துக்கும் புறத்தோலுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப இந்த மகரந்த பையானது பெருசாக பெருசாக இந்த புறத்தோலும் எண்டோதீசியமும் அதை போய் அழுத்தும். போய் அங்க இடம் நடுவுல இருக்கிறதுனால அதனால வளர முடியாது. இது ரெண்டும் பெருசாக பெருசாக அந்த இடையடுக்குகளை போய் அழுத்துறதுனால ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் அதால மகரந்த பையில இருக்க முடியும். இந்த எண்டோதீசியம் வளர ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த இடையடுக்குகள் என்ன செஞ்சிடும்னா அங்க இல்லாம போயிடும். அதனாலதான் அந்த எஃபிமரல் அப்படின்னு சொல்றாங்க. மகரந்த பை முதிர்ச்சி அடையும் போது இவை நசுக்கப்படுகின்றன அல்லது சிதைவடைந்து விடுகின்றன. அடுத்தது பாருங்க, டப்பீட்டம். இது மகரந்தப்பை சுவரின் உட்புற அடுக்காகும். இதுதான் உள்ள லேயர். நுண்வித்து உருவாக்கத்தின் நான்மய நுண்வித்துகள் நிலையில் இது தன் முழு வளர்ச்சி நிலையை அடைகிறது. டப்பீட்டத்தின் ஒரு பகுதி மகரந்த அறையை சூழ்ந்துள்ள இணைப்பு திசுவிலிருந்தும் மற்றொரு பகுதி வெளிப்புற சுவர் அடுக்கிலிருந்தும் உருவாகிறது. எனவே டப்பீட்டம் இரட்டை தோற்றமுடையது. இந்த லைன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைனு. ஏன்னா உங்களுக்கு இத 1 மார்க்ல எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் டப்பீட்டம் இரட்டை தோற்றமுடையது? அதோடைய ஆரிஜின் 2 இடத்துல இருந்து உருவாகுது. அதாவது இந்த டப்பீட்டம் லேயருங்கிறது இணைப்பு திசுல இருந்தும் உருவாகுது, இன்னொன்னு வெளிப்புற சுவர் அடுக்குல இருந்து உருவாகிறதுனால இதை நம்ம இரட்டை தோற்றமுடையது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது, இது வளரும் வித்துருவாக்க திசுகள், நுண்வித்து தாய்சல்கள் மற்றும் நுண்வித்துகளுக்கு ஊட்டமளிக்கிறது. டப்பீட்டம் அந்த உள்ள இருக்க அந்த மகரந்த துகள்களுக்கு எல்லாம் என்ன பண்ணும்? ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு லேயரா இருக்கு. டப்பீட்டத்தின் செல்கள் ஒரு உட்கரு அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கரு அல்லது பன்மடிய தன்மையுடைய உட்கரு கொண்டு காணப்படும். அடுத்தது பாருங்க, ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைன். இந்த மகரந்தப்பை சுவர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்கும்னா ஸ்போரோபொலினின், போலன் கிட், ட்ரைஃபன் மற்றும் ஒவ்வாத்தன்மை வினையை கட்டுப்படுத்தும் ஏராளமான புரதங்கள் உற்பத்தியிலும் டப்பீட்டம் பங்கு கொள்கிறது. இந்த லைனை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உள்ள இருக்க டப்பீட்டம் லேயர்ல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்போரோபொலினின். ஸ்போரோபொலினின்ங்கிறது என்னன்னா உள்ள இருக்க மகரந்த துகள்கள் இருக்கு இல்லையா, நான் சும்மா உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். இந்த மகரந்த துகள்கள் இதான் வச்சுக்கோங்க. இப்படிதான் மகரந்த துகள்கள் இருக்கும். இந்த மகரந்த துகள்களோட இந்த வெளிப்புறம் ஒரு லேயர் நம்ம ஸ்டார் மாதிரி முள்ளு மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுதான் ஸ்போரோபொலினின். இந்த லேயர் பாத்தீங்கன்னா வேர்ல்டுலயே ரொம்ப ஒரு டஃபஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அந்த சூரியன்ட்டு வரக்கூடிய அந்த யூவி ரேஸ், வேதி வினைகள் எதுலையுமே என்ன பண்ணாதுன்னா அழிஞ்சு போகாத ஒரு பொருள். அந்த அளவுக்கு அந்த ஸ்போரோபொலினின் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த துகளை பத்திரமா பாத்துக்கும். ஏன்னா பூவுல இருந்து வெடிச்சது என்ன பண்ணும்? காத்துல பறக்கும், தண்ணியில விழும், மண்ணுல விழும், மண்ணுல நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், சூரிய ஒளிப்படும். எதுலையுமே அந்த மகரந்த துகள்களை சிதைவடையாமல் பாத்துக்கிற ஒரு முக்கியமான ஒரு அவுட்டர் லேயர் தான் நம்ம அந்த போலன் கிரெயின்ஸ் சொல்றோம்ல, மகரந்த துகள்கள். அதுக்கு மேல உள்ள டஃப்பான ஒரு மெட்டீரியல் தான் இந்த ஸ்போரோபொலினின். அடுத்தது போலன் கிட்னு கொடுத்துருக்காங்க. போலன் கிட்டுங்கிறது நமக்கு அந்த மகரந்த துகள் மேல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிசு பிசுப்பா இருக்கும். நீங்க கை வச்சா கையில ஒட்டிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வண்ணத்து பூச்சியோ தேனியோ போய் பூவுல உட்காரும் போது அது ரெக்கையில கால்கள் எல்லாம் என்ன பண்ணிக்கும்? அந்த மகரந்த துகள், அந்த மகரந்த பொடி, மஞ்சள் கலர் பொடி ஒட்டிக்குது இல்லையா, அது ஒட்டிக்கிறதுக்கு காரணம் யாருன்னா இந்த போலன் கிட்டு தான். ஏன்னா ஒரு பிசு பிசுப்பான ஒரு திரவத்தை சுரந்தாதான் அந்த மகரந்த துகள்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த பூச்சியோட கால்கள் எல்லாம் ஒட்டிக்க முடியும். அடுத்தது ட்ரைஃபன். ட்ரைஃபனும் அதேதான், போலன் கிட் மாதிரியேதான். அந்த பிசுபிசுப்பான தன்மையை கிரியேட் பண்ணும், பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கான வாசனையை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த போலன் கிரெயின்ஸ்ல ஒரு சில வாசனைகள் வரும். அந்த வாசனைகளுக்கு எல்லாம் யார் காரணம்னா இந்த ட்ரைஃபைன் தான். அந்த ட்ரைஃபைன் என்ன செய்யும்னா அந்த வாசனையை ப்ரொடியூஸ் பண்ணி பிசுபிசுப்பு தன்மையை உண்டாக்குறதுனால பூச்சிகள் என்ன செய்யும்? ஆர்வமா அந்த பூ மேல உட்காரும் போது ஈஸியா அந்த போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மகரந்த துகள்கள் அது அந்த பூச்சியோட ரெக்க கால்கள் எல்லாம் ஒட்டிட்டு அது மூலயமா அது டிரான்ஸ்போர்ட் ஆகும். அடுத்தது ஒவ்வா தன்மை வினை. ஒவ்வா தன்மை வினைனா என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல இன்கம்பேட்டபிள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்ப நம்ம வீட்டுல ஒரு மாமரம் இருக்கு, ஒரு பப்பாளி மரம் இருக்கு. இப்ப பப்பாளி மரத்துல இருக்கிற போலன் கிரெயின்ஸ், அந்த மகரந்த துகள்கள் மாமரத்தோட பூவுல விழுந்துச்சுன்னா அது அங்க கருவுறுதல் நடைபெறுமா? கண்டிப்பா நடைபெறாது. ஓகேவா? மாமரத்தோட மகரந்த துகள்கள் அதே மாமரத்துல போய் விழுந்தாதான் அந்த பூ கருவுறுதல் ஆகும். பப்பாளி மரத்தோட மகரந்த துகள்கள் அதே பப்பாளி மரத்துல போய் விழுந்தாதான் என்ன செய்யும்? அந்த பூ கருவுறுதல் ஆகும். இப்ப பப்பாளி மரத்தோட மகரந்த துகள்கள் மாமரத்தோட பூவுல விழுந்தாலும் கருவுறுதல் நடக்காது. மாமரத்தோட மகரந்த துகள்கள் போயிட்டு பறந்து காத்துல போயிட்டு பப்பாளி மரத்தோட பூவுல விழுந்தாலும் அங்க கருவுறுதல் நடக்காது. அடுத்தது பாருங்க, மேலும் நுண் வித்து அல்லது மகரந்த துகள்களின் வளத்தன்மை அல்லது மலட்டுத்தன்மையை கட்டுப்படுத்துகிறது.